ஒரு அழகான காலை அரச மரத்தின் கீழ் பட்டா குதித்து கீதம் சொல்கிறது. ஆனால் ஒருத்தி, வேலு நாச்சியார், தனது மனதில் ஒரு உறுதியுடன் நிற்கின்றாள். அவள் கண்கள் பக்கத்தில் கள்ளமாக வந்த பிரிட்டிஷ் படையை நோக்கி செல்கின்றன. அவள் நாட்டையும் கணவரையும் அவர்கள் பறித்துச் செல்கின்றனர். இதை நினைக்கும்போது ஒரு கணம் அவளின் கண்களில் கண்ணீர் வருகிறது. அடுத்த கணம் அது கோபமாக மாறுகிறது. நாட்டை மீட்கும் பொறுப்பு எனக்குத்தான் உள்ளது என முடிவு செய்கிறாள் வேலு. அவள் ஓடமாட்டாள், அவள் ஒளி மாட்டாள். அவளது பார்ப்பதெல்லாம் திட்டமிடப்பட்டதாகும். இந்த சிறிய கிராமத்தில் பெண்களின் நெஞ்சில் ஒரு தீயே ஏற்பட்டது. 10 ஆண்டுகள் அவள் ரகசியமாக படை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டாள். ஆயுத பயிற்சியில் அவள் ஊருக்கு ஊரே பெண்களை ஈர்க்க உடல் பலமும் மனப்பலமும் ஒன்றுதான் என்று நம்பிக்கையை அவர்கள் மனதில் வளர்க்கிறாள். அந்த படையில் ஒரு துணை வீரர், கோயிலி. அவள் வாழ்வில் தீவிட்டு பிரிட்டிஷ் குண்டு களஞ்சியத்துக்குள் பாய்ந்தாள். ஒரே ஒரு வெடிப்பு வானமே நடுங்கியது. அந்த வெடிப்பு கடுமையான கலக்கம் ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் படை பதறின. அந்த குழப்பத்தில் வேலு நாச்சியார் தலவாரிசாக தனது படையுடன் பாய்ந்தாள். அவளது குரல் முழங்கியது, இது என் தேசம், எடுத்தா திருப்பி வாங்குறேன். அந்த நாளே தமிழ்நாட்டின் வரலாறு புதிய வகையில் பிறக்கிறது. இந்தியாவின் முதல் பெண் சுதந்திரப் போராளி ராணி வேலு நாச்சியார். அவளை பிறக்கிறதேன் வரலாறில் பந்தைக்கு முன்னாள். அவள் தீர்மானிச்சால் வரலாறையே மாற்றிடுவாள்.